கலை மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி, இந்த 2 பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓ ஓம்மா. அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. தச்சி நாயே, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா, பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டாட, உடம்பு பூரா சொறி சரக்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு புறம்போக்குமா, நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி, நான் ஒரு மொல்ல மாறி, ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி, நான் ஒரு முடிச்சாவிக்கு, நான் சந்தையில போறீங்க, நான் ஒரு கொலகாரன். உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. நினைச்ச இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அதை நினைச்சே சிரிச்சு